ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் வரும் 10ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க நீதிமன்றம் தண்டனையை அறிவிக்க உள்ளது. அமெரிக்க அதிபராக வரும் 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் நீதிமன்றம் தண்டனை விவரங்களை அறிவிக்க உள்ளது. 2016ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ஆபாச பட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் ட்ரம்புடனான நெருக்கம் குறித்து தொடர்ச்சியாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தேர்தலில் தனக்கு பாதிப்பு ஏற்படும் என்று எண்ணிய ட்ரம்ப் தன்னை பற்றி பேசாமல் இருக்க ஆபாச பட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்ததாகவும் பணம் குறித்து பொய்க்கணக்கு காட்டியதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்க நீதிமன்றம் கடந்த ஆண்டு மே மாதம் ட்ரம்ப் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. இதனிடையே தன் மீதான குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக மறுத்து வந்த ட்ரம்ப் வழக்கை தள்ளுபடி செய்யும்படி மேல்முறையீடு செய்தார். ஆனால் ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி மெர்சன் வரும் 10ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தீர்ப்பு வழங்கப்படும் நாளான ஜனவரி 10ஆம் தேதி ட்ரம்ப் நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் எனவும் அப்போது வழங்கப்படும் தீர்ப்பில் ட்ரம்புக்கு சிறை தண்டனையோ அபராதமோ எதுவும் விதிக்கப்படாது என்றும் கூறப்படுகிறது. இந்த தீர்ப்பால் ட்ரம்பின் பதவியேற்புக்கு எந்த தடையும் ஏற்படாது என்றும் கூறப்படுகிறது. வரும் 20ஆம் தேதி அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் குற்ற வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற முதல் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருப்பார். இதனையடுத்து மேல்முறையீட்டு மனுவை நிராகரித்த நீதிபதி மெர்சனை ஊழல்வாதி எனவும் அவர் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் தன் மீதான வழக்கு சட்டவிரோத அரசியல் தாக்குதல் என்றும் விமர்சித்துள்ளார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.